ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டே ட்ரிப்பாக கோயம்புத்தூர்லேருந்துட்டு கேரளா வரைக்கும் போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 இடத்த வந்து விசிட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அப்படியே போகிற இடங்கள் அப்படியே காட்டிட்டு எந்தெந்த இடம்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோவில் காட்டுறேன், வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்துட்டு இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பாக கோயம்புத்தூர்லேருந்துட்டு கேரளா வந்திருக்கோம். ஸோ வந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, லொக்கேஷனை மாற்றி போட்டு வேறு லொக்கேஷன் வந்துட்டோம். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டு 2ஆவதாக வரலான்ட்டு இருந்தோம், ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே வந்துட்டோம். ஸோ இப்போ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்னொரு லொக்கேஷனுக்கு ஒரு கோயிலுக்கு போய்ட்டு மறுபடியும் இங்கே ரிட்டன் வர போகிறோம். ஸோ இந்த லொக்கேஷன் வந்துட்டு காட்டுறேன், உங்களுக்கு வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு தெரியும், ரீல்ஸ்லாம் வந்திருக்கும். தண்ணியில் போட்டாங்க நீச்சல் அடிக்கும் என்ன மாதிரியே பிடிச்சவங்க கண்ணெல்லாம் ஆடும், இந்த லாஸ்ட்டுகள் ஆடும் கண்ணெல்லாம் கணேஷன் கூப்பிடுனேன். நமக்கு தான் ஜோடி கிடைக்க முடியும், ஃபீல் இருக்குது. அப்படியே அதை 4Kல போட்டு ஒரு வீடியோ எடுங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு கோயிலேருந்து கிளம்புறோம். வந்துட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு போக போகிறோம். இதுக்குள்ளேயோ விடுறா, பார்க்கலாம் என்னதான் ஆகுதுன்னு. நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு பண்ணு உண்டு. போடா எல்லாரும் போய் பைக் வச்சு இன்னைக்கு ஒரு ஃபன் உண்டு. கபீனா சிப்போ ஒழுங்கா போடு. சீன் வண்டி
பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து அங்கேருந்து ஒரு 19 கிலோமீட்ரு. ஸோ இது வந்துட்டு சிவா டெம்பிள் தெரியுங்களா, இதான் கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். அப்படியே கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா குளம் இருக்குது. வர ரோடு எல்லாமே ஃபுல்லாக பாதி ஆஃப் ரோடு தான், பயங்கரமாக இருக்கும். சரி நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம், போயிட்டு வந்து பேசுகிறேன். பாய். நடுக்காட்டுக்குள்ளே கோயில் இருக்குதுங்க. எங்கே சீன் போட்டுட்ருக்குறேன்டா. நம்ம ஏரியானே. கேரளா. ஓ நேட்டிவ் கேரளாவா? பார்த்து உள்ள போட்டு பின்னாடி பாட்டு போட்டு விட்டுரு, அவ்வளோதான். அந்த வானத்தை போல மனம் படைச்சு அந்த பாட்டை போட்டு விட்ருங்க. ஃபோன் நேராக இருக்கா வளர்ந்துருக்கான்னு பார்க்குற கிளம்பி. சரி அது வரை போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். ஓடா ஓ அவ்வளோதான். ரெக்கார்ட் ஆகுது. எட்டி பார்க்குறாங்க. இல்லை அதெல்லாம் ரூட் மாதிரி காட்டியிருக்கேன்னு போதும். பயந்துருப்பாங்க, இன்னும் ஹெல்மெட் போட்டு 6 பேரும் வராங்க. 8 பேர்.
மக்களே உங்களுக்காக அப்படிங்கிற வேண்டியதா. வீடியோ ஓடிட்டு ஆகுது. எந்த கோயிலுக்கு குளிப்போமா? அப்படியே பேக்கில் எடுங்க. கஷ்டப்பட்டு கட்டிட்டு எடு எல்லாத்தையும் பேக்கில் எடுத்துட்டாங்க. எனக்குன்னே வருவீங்களா? ஹெல்மெட் இருக்கட்டும், வாங்க போவோம். அப்படியே போகலாம். கோயிலாக சுற்ற விட்டுட்ருக்குறாங்க. தூக்க கலக்கமாக தான் இருக்குது. நைட்டு ஃபுல்லாக தூங்கவும் இல்லை. குளிச்சிங்கன்னா சரியாயிரும். வாங்க போவோம். என்ன ப்ரோ வரண்டாயிடுறா. இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து 3வது கோயிலுக்கு வந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 10 மணி வரை க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக டைம் 10:45 ஆகுது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கனால அந்த குளத்துலேயே நான் போய் குளிச்சுட்டு அப்படியே சுட்டுப்படுத்து நடிக்கேன். குளிக்கலாமான்னு கேளுங்கிறான். குளிக்கலாம் இங்கே குளிக்கலாங்கிறீங்க. வேறு பூசு ஏதோ சொல்கிற சூடு அப்படியே தலைக்கலாம். டேய் விளக்கண்ண வீடியோ எடுத்துட்டு போவீங்க வா. அப்படியே தாண்டுங்க, இன்னும் டக்குன்னு தாண்டுங்க. இங்கே எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை விட்டு போட்டு இங்கே தலைவர் மட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு பாருங்க. ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்களா சாப்பாடுன்னு கேட்க முடியாத. அங்கே ஒருத்தர் டிப்ரெஷனில் போயிட்டான், அங்கே ஒருத்தர் லவ் பண்ண போயிட்டாரு, இங்கே இவங்க ஃபோட்டோ எடுக்க போயிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பிளானுன்னே தெரியாமல் எல்லோரும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது அனாதையாக பாட்டு ஓடிட்டுருக்குது. ஐயோ இது என்ன இப்படி கிடக்குது? மாடே போமாமா கோமா தான் நின்றுச்சு. போமாமா டேம் பாறை மேலே ஏறிட்டுருக்குறோம். நானும் இந்த ஆகாவளியும். ஆல்ரெடி எல்லோரும் டயரில் இருக்கோம். டேம் உருவாக்குனதே நான் தான். இந்த டேம் உருவாக்குனது நீயா? டேம் பேர் என்னன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இது என்னது? மலைவாழைப்பழமா? மலைவாழைப்பழம். மலைவாழைப்பழம் பேர்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். தானே சொன்னாங்க மலைவாழைப்பழம் டேம். நாங்கண்ணே மலைப்புழா டேம் டாடி. மலைப்புழாவா? கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஸ்பாட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். வாழைப்புழா ஆச்சு, சாரி
சரி. மலப்புழா செக் டேமோட வியூ பாயிண்ட்டு இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதுங்களா? சூப்பர் வியூ பாயிண்ட்டு. இதான் நாங்கள் விசிட் பண்ண போகிற லாஸ்ட் வியூ பாயிண்ட்டு. ஸோ இதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டியதான். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். டாட்டா, பை பாய்.